Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். நல்ல அசத்தலான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் pan வச்சுக்கலாங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரு 15 சின்ன வெங்காயம் கிட்ட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் சத்துக்களும் ரொம்ப அதிகம். இப்போது நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2மே சேர்க்க போகிறோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நம்ம சேர்க்கும்போது இது ரெண்டில் இருக்க வாசனையும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இதில் வரும். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி போட்டு நம்ம சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி தக்காளியும் லைட்டாக சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வைக்கும்போது அதோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறோம். இந்த கத்திரிக்காய் சட்னியில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வெளில எடுக்க வேண்டியதாக வரும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் சரியான அளவில் இருக்குது. இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டி வச்சே இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டிங்கனாலே போதும். நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மசிஞ்சிரும். கரண்டி வச்சே லைட்டாக அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் மசியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா மசியுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு விட்டுட்டு கடைசியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.